ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நேற்று என்ன சமையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா முந்திரி குழம்பு தாங்க. முந்திரி குழம்பு சாம்பார்லாம் வச்சா இறங்காது, முந்திரி குழம்புலாம் வச்சா எனக்கே கிடைக்கல பாருங்கள். கொஞ்சம் தான் கிடச்சிது, அதை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். பச்சை முந்திரி குழம்பு எப்பயுமே வந்து முட்டை குழம்பு வைக்கிற மாதிரி வச்சு அது கூட வந்து அதில் கடைசியாக முட்டை ஆட் பண்ணுற மாதிரி இது பச்சை முந்திரியை ஆட் பண்ணோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியல், உலப்பக்கூட தொட்டுக்க இதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து லாலிபாப் கிளைமேட் வர மாறிச்சா, அதனால் சிக்கன் லாலிபாப் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அது பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா சாஸ்லாம் செம்ம டேஸ்டியாக இருந்தது, பார்க்குறதுக்கே எம்மியாக இருந்தது பாருங்கள். சிக்கன் லாலிபாப்பு அது கூட வந்து சாஸ் கொடுத்துருந்தாங்க, அதுதான் ஹைலைட்டே. அதுதான் இன்னும் செம்ம டேஸ்டியாக இருந்தது தொட்டு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நூடுல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், எக் நூடுல்ஸ் ஒன்று. அது வந்து செம்ம எம்மியாக இருந்தது எக் நூடுல்ஸு. செம்ம எம்மியாக இருந்தது. அதில் வந்து கோஸு அந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க, காளான், எக்கு, அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்கா ஆர்டர் பண்ணிவிட்டு அது கூட வந்து தொட்டுக்க வந்து செட்டிநாடு சிக்கன் ஆர்டர் பண்ணோம். நல்லா ஸ்பைசியான சிக்கன் கிரேவி, அது நல்ல டேஸ்டியாக இருந்தது. ஆனால் அமௌண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க பாரு, சிக்கன் கிரேவி அமௌண்ட்டை. அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டோம், ஒன்று வச்சுட்டு. செம்ம டேஸ்டியாக இருந்தது. இதான் நேற்றோட எங்களோட லன்ச்சு.